நான் இப்போ வந்து வெங்காய சட்னி செய்ய போகிறேன். இந்த வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள் வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகா, 2 பல் பூண்டு, புளி. இதை நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கிட்ட பிறகு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கெலாம் வெங்காய சட்னி வெறும் வெங்காயம் தான் எடுத்துக்கும் நல்லது. இப்போ இந்த ஆப்ரேஷன்லாம் ஆனியன் சட்னி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் வதங்கினோடனே வெங்காயம் ஆறினோடனே இதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கின வெங்காயத்தை ஆறிட்ட பிறகு இது ஆறிட்ட பிறகு மிக்சியில் போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், மிக்சியில் எப்படி மழை அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு தாளிப்பு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க இப்போ அடுப்பில் வானல் வச்சிட்டேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். தாளிப்புக்கு கடுகு இருக்குது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் அதை போட்டு இது நம்ம எங்கேயாவது பிக்னிக்கோ எங்கேயாவது போகணுன்னா இட்லிக்கு இந்த சட்னி எடுத்துகிட்டு போனால், ஏன்னா உளுத்தம் பருப்பு இருக்கிறவங்க கடலப்பருப்பு வேணா போட்டுக்குவாங்க. போட்டால் அது கொஞ்சம் 1-2 கடிக்க கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி பொன்னிறமாக வரக்குள்ள நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டு வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா அதை போட்டு பிடிக்கும். இது அப்படியே கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிய வதக்கணுன்னா இது அப்படியே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் பிரிய வதக்க செஞ்சோன்னா 1 வாரம் நாள் கெடாது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான வெங்காய சட்னி.